இந்த டம்மி தாவேக்கா அரசு அப்படின்னு ஒரு பக்கம் விமர்சனம். விஜய் இதெல்லாம் செய்யறது சரியில்லைங்கன்னு இன்னொரு பக்கம் விமர்சனம். நான் போயே தீருவேன். கர்நாடகாவுக்கு போய் பாருங்க, நான் எப்படி இந்த கில்லி பட டயலாக் மாதிரி போய் நான் கர்நாடகாவிலேருந்து தண்ணி அப்படியே மீட்டு எடுத்துட்டு வந்துடுவேன்னு இவரு ஒருத்தர் அடம் பிடிச்சுன்னுக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஐயா நீங்களாம் இங்கே வராதீங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் அவங்க தடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் இதுக்குள்ள முழுசாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. என்ன ஏது விலாவரியாக பார்க்கணும்ல, வாங்க பார்க்கலாம். வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. அதாவது ஒரு பக்கம் எல்லாருமே போட்டு வாங்குன்னு வாங்கினுக்கிறார். இவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் இருக்கார்ல, அவர் எப்படியாச்சும் வந்து கர்நாடகாவுக்கு போய் நம்ம கில்லி படத்தில் சொல்கிற மாதிரி தான், சார் இவரை மட்டும் தனியாக கர்நாடகா அமுச்சின்னு வச்சுக்கோங்க, அவர் அப்படியே கையோட காவேரியை வாங்கிட்டு வந்துடுவான் சார் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருப்பார், நடிகர் ஒருத்தர். அதுக்கேற்ற மாதிரியே விஜய் அவர்கள் நான் கர்நாடகாவுக்கு போயே தருவேன், அவர் சொன்ன வரைய கையோட காவேரியை வாங்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு விஜய் அவர்கள் அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் கர்நாடக அரசு என்ன சொன்னாங்க அப்படின்னா, முதல்ல லெட்டர்லாம் வாங்கி படித்து பார்த்துட்டு அவங்க பிளானே என்னவா இருந்துச்சுன்னா, ஓகே ஆகஸ்ட் 3ஆம் தேதி போகிறப்போ போய் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அவர் விளக்கவும், இவர் அதனால் என்னென்னலாம் பிளான் இருக்குது, என்னென்னலாம் பாதிப்பு வரும்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் விளக்கவும், 2 பேரும் விளக்கி பல்லு விளக்குற கேஸாக ஒரு நல்ல நடைமுறைக்கு வந்துட்டு காவிரி கையோடு கொண்டு வந்துடணும்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த முதல்ல அதுக்கு சரி வாங்க பேசுவோன்னு சொன்ன நம்ம டிகே சிவகுமார் இப்போ என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? கர்நாடகா முதல்வர் பெரும் எதிர்ப்பு கர்நாடகாவில், விஜய் அவர்கள் அங்கே வரக்கூடாது, அவர் வரவே கூடாது, அவர் வந்தால் இங்கே அவர் படம் ஓடாது, பெரிய லெவலான பிரச்சனை வரும் அப்படின்ட்டு. இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, இவர் என்ன நினைப்பில் அங்கே போகணும்னு நினச்சாருன்னா, ஓகே நம்ம கூட்டணி கட்சி தான், கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு அப்புறம் அவங்கள அமைச்சரவைக்கு வேறு கூட்டிகிட்டு போயிருக்கோம், அப்போ நம்ம சொல்கிறத அவங்க கொஞ்சம் கேட்பாங்கன்னு நம்ம ஆள் நினச்சிருக்கிறாரு அண்ணன் விஜய். என்ன அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம தயவால் தான் இவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க, காங்கிரஸோட தயவால் தான் இவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க, அதனால் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சொல்கிறதெல்லாம் அவர் கேட்டுப்பார், வேறு வழி இல்லை கேட்டுப்பார் அப்படின்னு நினைப்பல அவங்க ஒரு பக்கம். இப்போ 2 பேருக்கும் மத்தியில் இருக்கிறது தான் மிகப்பெரிய போரே. அந்த போர் பனிப்போராக இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன் பனிப்போர்னு சொல்கிறோன்னா, பனியில் போய் அவனும் போர்லாம் பண்ண மாட்டான், ஆனால் திட்டிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக போயிட்டுருக்கு, யாருக்கும் தெரியாத மாதிரி. இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இவர் போய் சந்தித்தார் அப்படின்னா, இது வரைக்கும் இருந்த ஒவ்வொரு தமிழக அரசும் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் இருக்கக்கூடிய அரசு என்ன பண்ணியிருக்குன்னா, தொடர் போராட்டங்கள், சட்ட போராட்டங்கள் எடுத்துருக்கு. 4 வருஷம் வந்துச்சு, 5ஆவது வருஷம் கொடுக்க முடியாதுன்னாங்க கடந்த ஆட்சி காலத்தில். 4 வருஷம் அழகாக கொடுத்தாங்க, 5ஆவது வருஷம் கொடுக்க முடியாதுன்னாங்க. இப்போ கொடுக்க முடியாதுன்னதுக்கு அவர் கோர்ட் வரைக்கும் போய் திரும்பவும் கேஸை போட்டு ஓகே பிரச்சனை பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு தண்ணி கிடச்சிது. இப்படியான பல போராட்டங்களை மீறி இவர் வந்து அங்கே போய் பேசுகிறோம் அப்படின்றது சரியில்லை, அவர் நடந்துக்கிற முறை சரி கிடையாது. அது மட்டும் இல்லை, மத்திய அரசு எதிர்த்து பேசுது, மத்திய அரசு அவங்களுக்கு உரிமை இருக்குன்னு பேசுது. அது எப்படி மத்திய அரசு என்னடா இது மாநில உரிமையை பேசுது அப்படின்னு நம்மளாம் ஷாக்காகி பார்த்தோன்னா, அது பின்னாடி தமிழ்நாடு பாதிக்கப்படுதுல, தமிழ்நாடு பாதிக்கப்பட்ட இவங்க உடனே இது பண்ணிப்பாங்க. கர்நாடகாவில் இவங்க மாறி மாறி ஆண்டுக்கலாம், பாஜக தனியாக காங்கிரஸ் தனியாக ஆண்டுக்கலாம், ஆனால் இவங்க அது முடியாது. இதுக்கு நடுவில் பல பேர் உள்ளுக்குள்ளே காமெடி பண்ணுங்கிறாங்க. நம்ம அன்புமணி ராமதாஸ் ஐயா ஒரு நல்ல விஷயமா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி மக்கள் பிரச்சனையை கொஞ்சம் நாளைக்கு பேசுவோம் அப்படின்ற ஒரு காரணத்தினால அவர் என்ன பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் ராகுல் காந்தி அவர்கள் இதை பற்றி வாயே திறக்கலை? நியாயமான கேள்வி தானே. ராகுல் காந்தி அவர்கள் இதை பற்றி ஏன் வாயை திறக்கலை? அவர் திறந்து ஏதாச்சும் பேசணும்ல, கொஞ்சமாச்சும் இந்த காவேரிக்காக அவர் பேசணும்ல. அவர் டயலாக் மட்டும் அங்கே பேசுகிறாரு, யூ வில் நெவர் எவர் ஜட்ஜ் த பீப்புள் ரூல் த பீப்புள் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களை பாஜக கிட்ட சொல்கிறாருல்ல, அப்போ இதுக்கெல்லாம் ஏன் வாயை திறக்காமல் அமைதியாக இருக்கிறாரு அப்படின்ட்டு. இது கேட்டதும் நம்ம இவர் மாணிக்கம் தாக்கூர் இருக்கார்ல, தமிழ்நாடு காங்கிரஸ் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள், அவர் ஒரு பக்கம் பயங்கர டென்ஷன் ஆகிட்டார். இது இல்லை நீங்கள் பேசுகிறது சரி, நீங்கள் யாரோட கூட்டணியில் இருக்கீங்க, ஆட்சியில் யார் இருக்கார், ஏன் மோடியை பார்த்து நீங்கள் கேட்கல, அவர்கிட்ட சொல்ல வேண்டியது தானே, தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல தீர்வை எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அப்படின்ட்டு நீங்கள் ஏன் சொல்லலை அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் ஒரு பக்கம் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு.
2 பேரும் மாத்தி மாத்தி அடிக்கிறாங்களே தவிர, மக்களுக்கு வந்த பாடு இல்ல. தீர்வு வந்த பாடு இல்ல. திமுக ஒரு பக்கம் திட்டவட்டமா சொல்லிக்கிட்டு இருக்கு. நாங்க இதுக்கு முன்னாடி சட்ட போராட்டம் செஞ்சிருக்கோம். 2018லயே தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்புக்கு ஏத்த மாதிரி தான் அவங்க நடைமுறையில இருக்கணும். 2007ல ஒரு தீர்ப்பும், காவிரி நடுவர் மன்றமும், காவிரி மேலாண்மை குழுவும், மேலாண்மை ஆணையமும் அமைச்சிருக்கோம். அது என்ன சொல்லுதோ அதுக்கேத்த மாரி தான் நகரணும். இவங்க அதுக்கேத்த மாரி நடந்துக்கிறதே இல்ல. தண்ணி குடுக்குறதே பெரும்பாடா இருக்காங்க. குடுத்துட்டே இருக்கிறவங்க பாதியில கட் பண்ணிக்கிறாங்க. 1 மில்லி வந்துரக்கூடாதுன்னு கட் பண்ணிக்கிறாங்க. அதில பழைய இது கட் ஆவுது. அப்ப தண்ணி இல்லாம இங்க தவிக்க வேண்டியதா இருக்கு. வானம் பார்த்து தான் இருக்க வேண்டியதா இருக்கு. ஒரு பக்கம் தமிழ்நாடுக்கு, கர்நாடகாக்கு இந்த பக்கம் மழை இல்லாம இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் சுத்து வட்டாரத்தில ஆந்திரால, ஒடிசால, வயநாட்ல ஏகப்பட்ட மழைகள் பெஞ்சுகிட்டு இருக்கு. இப்படியான சூழல் இருந்துகிட்டு இருக்கு போது, தண்ணி இல்லன்னு அவங்க கேட்கறது, அவங்க பயன்படுத்துறது இது எல்லாமே சரிதான். ஒரு பக்கம் அவங்களுக்கும் தண்ணி இல்ல, இந்த பக்கம் தண்ணி இல்ல. அதுக்கேத்த நடவடிக்கை என்னவோ தண்ணீரை எப்படி சேகரிக்கணும், மழைநீரை எப்படி சேகரிக்கணும்ன்ற திட்டங்கள வகுக்கல. அதுக்கேத்த மும்முறையில செய்யல. என்ன? மேகங்கள்ல இருந்து செயற்கையா மழை பொழிய வைக்க முடியும். மேகங்கள்ல இருந்து. செயற்கை மேகங்களே உருவாக்குறவர் கிடையாது. அவரு இப்ப சமீபத்தில ஒரு சம்பவம் செஞ்சாரு. மே ச செயற்கை மேகங்கள உருவாக்காம, இருக்கிற மேகங்கள்ல இருந்தே மழை பொழிய வைக்க முடியும். அந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு இவங்க போகல. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இருக்கிற தண்ணிய உந்து, எந்துன்னு பிரிச்சுட்டு இருக்காங்க. இதுவே அங்க தண்ணி அதிகமாயிருச்சுன்னா, மொத்தம் இந்த பக்கம் வந்துரும். மக்கள் எல்லாம் ஒரு பக்கம் கொந்தளிச்சு பேசுறாங்க. நாங்க கரண்ட் குடுக்க மாட்டோம் அப்படின்னு மக்கள் ஒரு பக்கம் கொந்தளிப்பு. இங்க இருக்கக்கூடிய ஒப்பந்தத்துக்கு ஏத்த மாரி தான் நடைமுறை நடக்கும்ன்றது அவங்களுக்கு பாவம் புரியல. இவங்களும் நம்மள வச்சு காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. மக்கள் வாழ வச்சு காமெடி பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர, இவங்க யாரும் தீர்வு கொண்டு வர மாட்டாங்கன்றது அவங்களுக்கும் தெரியல. இதுக்கு இடையில இவரு போய் பேசுறது வந்து சரி கிடையாது. விஜய் அவர்கள் இத போய் பேசுறது, நம்ம நம்ம மரியாதைய எடுத்துட்டு போய் அங்க அடகு வைக்கிற மாதிரி. அந்த மாதிரியான ஒரு நம்மளுடைய மரியாதைய அடகு வைக்கிற மாதிரியான ஒரு செயல்கள் விஜய் செய்யக்கூடாதுன்னு சொல்லி, அன்புமணி அவர்களும் பேசுறாரு. ஏன் அப்ப இப்படியான ஒரு நடைமுறை இருக்கும்போது, கோர்ட்ல கேஸ் இருக்கு, சட்ட ஒழுங்குமுறை இருக்கு, விதிமுறைய மீறுறது கர்நாடக அரசு தான். இப்ப அதுக்கேத்த நடவடிக்கைகள் நீங்க எடுங்க அப்படின்றது தான். என்ன பண்ணுவாங்க பாவம், இங்க திமுக மேல பல பேர் மேல கேஸ் போட்டு அதுவே எல்லாமே கோர்ட் காரி துப்பி அனுப்பிச்சிருக்குது. இப்ப இதுக்கு கேஸுக்குன்னு போனாங்கன்னா பிரச்சனைன்னு வருமோன்ற ஒரு பயத்துல இருக்காங்களோ என்னமோ தெரியல. இவங்களுக்கு திமுகவ நோண்டுறது தான் முக்கிய வேலையா இருக்கே தவிர, யார் எது பண்ணாலும் சரி, "எப்பா அந்த பிரச்சனை என்னப்பா? திமுக. இந்த பிரச்சனை என்னப்பா? திமுக." இப்படியான போக்குல இருக்கிறாங்க. நிர்மல்குமார் அவர்களுக்கெல்லாம் அ ரத்தம் முழுக்க முழுக்க திமுக, திமுக எதிர்ப்பு அப்படின்னு தான் ஓடிக்கிட்டு இருக்கும் போல. அந்த மாரி தான் அவரு பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம். இந்த செயல்முறைகள்லாம் தாண்டி, சரி இதுக்கு இடையில இன்னொரு பக்கம் ரொம்ப மோசமா பேசுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செய்திகள் பரவுறது என்ன அப்படின்னா, "தாவேகா டம்மி அரசு. நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட இத பத்தி கேட்டா அவரு பாட்டுன்னு கூச்சமே இல்லாம சிரிச்சுக்கிட்டே போறாரு." இப்படியான பல விமர்சனங்கள் எழுந்துகிட்டு இருக்கு. இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லப் போறாருன்ற நேரத்தில தான், அவரு ஒரு பக்கம் அங்க பயங்கர ஒரு போராட்டம் போயிட்டு இருக்கு. அவங்க சைட்ல கர்நாடகா சைட்ல பெரிய எதிர்ப்புகள் கிளம்புது. இப்படியான எதிர்ப்புகள் கிளம்புறதுனால தான் அவங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் இப்போதைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த கர்நாடகா சிஎம் சிவகுமார் சிவகுமார் அவர்கள் ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு. இவரு இப்போ உட்கார்ந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்காரு. கர்நாடகா பக்கம் போலாமா? வேணாமா? காலையில 13 பேர் கொண்ட குழு 3 அமைச்சர்கள் மற்றும் அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து கர்நாடகா போலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி 13 குழுக்கள வந்து அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தலான்னு வந்தாரு. அப்படி அறிமுகப்படுத்தலான்றதுக்குள்ள இப்படியான ஒரு வெளியீடுகள் வந்ததும் பெருத்த ஏமாற்றத்த தான் குடுத்திருக்கு. போய் நேரடியா சந்திச்சு பேசி இவரு எப்படியாச்சு காவிரிய கொண்டு வந்துரலாம் அப்படின்னு பார்த்தா, இங்க எதுவும் நடக்காது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இதுக்கு விஜய் அவர்கள் இன்னமும் மௌனம் சாதிக்காம, கடுமையான சட்ட போராட்டங்கள முன்னெடுத்தாரு அப்படின்னா, வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு அவர் போராட தயாரா இருக்கணும். போராட்ட குணம் அவருக்குள்ள இருக்கணும். அந்த போராட்ட குணம் இருக்குமானா, அது கிடையாது. அது மிஸ்ஸாவ, கொடாவ இதெல்லாம் பார்த்த பல அதுவும் மொழி எதிர்ப்பு, மொழி திணிப்பு இது எல்லாத்தையும் பார்த்த ஒரு கட்சிக்கு தான் அது இருக்கும். அது அதிமுகவா இருந்தாலும் சரி, திமுகவா இருந்தாலும் சரி, விசிகவா இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட்டுகளா இருந்தாலும் சரி, இப்படி களத்துல இருந்தவங்களுக்கு மட்டும் தான் அதெல்லாம் தெரியுமே தவிர, களத்துல இல்லாம சும்மா பேருக்குன்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியாதுன்னு பல விமர்சனங்கள் இருந்துகிட்டு இருக்கு. இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் விஜய் அவர்கள் என்ன பதில் சொல்லப் போறாரு? காவிரியில மேகதாது அணை கட்டுறத நிறுத்தப் போறாரா? இல்லையா?
அவங்க பூமி பூஜை போட எல்லா பால், பழம், தட்டு, செங்கலுக்கு பட்டை அடிச்சுலாம் வச்சு ரெடியா வச்சிருக்காங்க. இந்த செங்கல வாங்கி உடைச்சு போட்டு, கரைச்சு விட்டு மண்ணோட மண்ணா போச்சு அப்படின்ற மாரி, பாருங்க இந்த எல்லாத்தையும் நம்ம முடிச்சு வைக்கிறோம் அப்படின்னு வெற்றிய கொண்டாடிட்டு வருவாரா? அப்படின்ற பல சந்தேகங்கள் இருக்கு. அவரு பெங்களூரு போலாம், மங்களூரு போலாம், அங்க போயிட்டு சாமி கும்பிட்டு வரலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா மக்களுக்கு தேவையானத எப்ப கொண்டு வர போறாருன்ற கேள்விக்கு இன்னை வரைக்கும் பதில் இல்ல. அந்த பதில யாராச்சும் சொல்லுவாங்களா? தாவேகா சைட்லருந்து எதிர்பார்ப்புகளும் ஏமாற்றம் தான் தருகிறது அப்படின்றத தவிர வேற எதுவுமே இல்ல. அந்த ஏமாற்றத்தை மீறி யாராவது செயல்படுறாங்களா? அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். தொடர்ந்து பார்ப்போம். நன்றி.